கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவர் மேல் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் என்றும் எப்போதும் இருக்க வேண்டும் என்றால் ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. முதல்ல உன்கிட்ட இருந்த பக்தி முயற்சி இப்போ இல்லை. அதே சுச்சுவேஷனில் நீ வரணும். ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்ன ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை. ஆண்டவர் சமத்தில் நான் என்றும் எப்பொழுதும் ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். அதுதான் இந்த பிதாசுதன் போடுவதுடைய அர்த்தம். கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் நம்மகிட்ட இருக்குது. நம்ம அதை என்ன செய்கிறோம்? உதாசீனப்படுத்துகிறோம். அப்போ அதை நமக்கு அக்ரிமெண்ட் ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம். ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருக்கட்டும் ஆண்டவரே. கடவுளுடைய அன்பும் அமைதி என்றென்று இருக்கட்டும். ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும். கிறிஸ்துவின் அருள் ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருக்கட்டும். தூயாவின் நட்புறவு ஆதியில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்றென்று இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அப்படியே வரம் கேட்குறாள் இல்லையா? அவர் என்றென்று இருக்கட்டும் சொன்னால் மட்டும்தான் நம்மகிட்ட என்றென்று இருக்கும். அவர் கொடுத்தால் அவர் கொடுக்க நாம் பெற்றுக்கொள்கிறோம். நீர் கொடுக்க நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அவர் கொடுக்கணும் கிஃப்ட் எல்லாம். அருள், என் அருள் உனக்கு போதும். உன் வலுவின்மையில் என் வல்லமை வெளிப்படும். அதனாலதான் ஏசாயா 44:21 சொல்லுகிறது, யாக்கோபே இஸ்ரவேலே இவற்றை நீ நினைவிற்கொள்வாய். அவ்வளவுதான். வசனத்தை முடிக்கிறதுல இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? யாக்கோபே இஸ்ரவேலே இவற்றை நீ நினைவிற்கொள்வாய். இந்த கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்பும் இதை எப்பொழுதுமே நீ நினைவில் கொள்வாய். ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருக்கும். நினைவில் கொள். அதான் சொல்றாரு, நீ என் ஊழியன், நான் உன்னை உருவாக்கினேன், நீதான் என் அடியான், நான் உன்னை மறக்க மாட்டேன். ஆமென், ஆமென். நான் உன்னை மறக்க மாட்டேன்னா நீங்க உங்ககிட்ட வர வேண்டியது ஆமென் அல்லேலூயா தான் வரணும். நீங்க வார்த்தையை ரிசீவ் பண்ணணும். நான் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்றேன்னு சொன்னா அது உங்க வயிற்றுக்குள்ள போகணும். நீ அதை நீங்க உள்ள ரிசீவ் ஆகி அது உங்களுக்குள்ள டைஜஷன் ஆகணும். டைஜஷன் ஆகி உடனே இம்மிடியேட் டைஜஷன் ஆகி இம்மிடியேட் ரியாக்ஷன் ஆகி உடனே ஆமென் அல்லேலூயான்னு வெளியே வந்துடணும். நீங்க இறை வார்த்தையை நான் வாசிக்க நீங்க வாசித்து கொண்டே இருந்தீங்கன்னா அது உள்ள எப்போ போறது? உள்ள சாப்பிடணும். மென்று தின்று எசைக்கில வாசிக்கிறோம். 8 சுருளை கொடுக்குற ஒரு கை நீட்டிச்சு அதை நீ என்ன செய்யணும்? ரெசீவ் இட். உள்ள போயிட்டு அசை போடணும். டைஜஷன் ஆகணும். ஆண்டோடைய வார்த்தை உள்ளுக்குள்ள டைஜஷன் ஆக ஆக உன்னுடைய எல்லா எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம், சுகராக இருந்தாலும் சரி, பிபியாக இருந்தாலும் சரி, கேன்சர் கட்டியாக இருந்தாலும் சரி, கர்ப்பப்பையில் வீக்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை முழங்கால் வலியாக இருந்தாலும் சரி, முட்டு வலியாக இருந்தாலும் சரி, கால் எரிச்சலாக இருந்தாலும் சரி, தலைவலியாக இருந்தாலும் சரி, முதுகு வலியாக இருந்தாலும் சரி, தோள்பட்ட வலியாக இருந்தாலும் சரி, உடலெல்லாம் வலியாக இருந்தாலும் சரி, அங்கே சீல் பிதுக்கப்படணும். அந்த வார்த்தை உள்ள போய் ஆண்டோடைய வார்த்தை உள்ள போய் சுத்திகரிக்கும். சீல் பிதுக்கப்படும் போது பொண்ணு சீக்கிரம் மாறிடும். தடைகளை மாற்றுகிறவர், உடைப்பவர், கட்டிகளை சமநிலைப்படுத்துகிறவர் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. மனிதர்கள், டாக்டர்கள் மருந்து கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். மருத்துவர் தேவை, ஆனால் சுகமளிப்பவர் ஆண்டவர் ஒருவரே.
ஆமென் அல்லேலூயா. நீ இவற்றை நினைவில் கொள்வாய். நீ என் ஊழியன், நான் உன்னை உருவாக்கினேன். ஆமென் அல்லேலூயா. ஆமென் நீ ஆமென் தான் அல்லேலூயா. என் அடியான் இஸ்ரவேலே, நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஆமென் அல்லேலூயா. அப்ப சொல்றாரு ஏசாயா 45:2, நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன். ஆமென். ஆமென் உனக்கு இருக்கிற தடைகளை எல்லாத்தையும் சமப்படுத்துவார். ஆமென் அல்லேலூயா. சமப்படுத்துவார். நீ ஏன் பயப்படுற? செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்வுகளை தகர்ப்பார். ஆமென் அல்லேலூயா. அதனால தான் தெளிவாக சொல்றாரு, உன் குற்றங்களை கார்மேகம் போலும், உன் பாவங்களை பனிப்படலம் போலும் அகற்றிவிட்டேன். ஆமென். ஆமென் என்னிடம் திரும்பி வா. ஆமென். ஆமென் நான் உனக்கு மீட்பளித்து விட்டேன். ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. இதுதாங்க நீங்க ரெசீவ் பண்றது. இப்ப புரிகிறதா? ஆமென் புரிகிறது. ரெசீவ் பண்ணும். முதல்ல நீங்கள் சோத்திரப்பல் எடுக்கிறீங்க, ஆவியாளர் பாட்டு பாடுறீங்க, திருப்பாடல் வாசிச்சிங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, ஜெபிக்கிறீங்க. அது நீங்கள் ஆண்டவரிடத்துல போடுற விண்ணப்பம். ஆமென் இப்போ ஆண்டவர் இறைவார்த்தை வழியாக உங்கள்கிட்ட பேசுகிறாரு, நீங்கள் செவி கொடுக்குறீங்க. இப்போ ஆண்டவர் பேசுகிறார். நேற்று பார்த்தோம் அபகூக்கு ஊழியக்காரர் மன்றாடுகிறார், ஆண்டவர் பதில். அபகூக்கு கேட்கிறார், ஆண்டவர் பதில். இன்னைக்கு அதே தான். ஆண்டவர் பேச நீ கேட்கணும். ஆமென் ஆமென். அவர் பேசுறத நீ கேட்பதில்லை. என் பெயரால் நீங்கள் எதையும் கேட்பதில்லை, கேட்டதில்லை. அவர் பேச நீங்கள் கேட்கணும். கேட்டால் மட்டும்தான் ஆண்டவரோடு உங்களோட உறவு நீடிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ விண்ணப்பம் போட்டாச்சு, அவர் சொல்றதை கேட்டாச்சு, விசுவாசம் வச்சாச்சு. விசுவாசம் வச்சா மட்டும்தான் கடவுள் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. அதனால தான் நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்திடுவேன். நீ ஏன் பயப்படுற? சிப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை தகர்ப்பேன். நீ ஏன் பயப்படுற? ஆமென் ஆமென். அதனால தான் சொல்றாரு ஏசாயா 45:4, என் ஊழியன் யாக்கோபை முன்னிட்டு நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரேல் பொருட்டும் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன். ஆமென். ஆமென் அல்லேலூயா. பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன். ஆமென். அப்போ அவர் நம்ம கொடுத்த தானம். என் குடும்பம் உமது தானம் அப்பா, என் குழந்தைகள் உமது தானம் அப்பா, எல்லாம் உமது கொடைதானப்பா. அன்றும் இன்றும் என்றும் எல்லாம் உமது தானமப்பா. அதனால தான் ஏசாயா 44:8 சொல்றாரு, நீங்கள் கலங்காதீர்கள். ஆமென். ஆமென் நீங்கள் அஞ்சாதீர்கள். ஆமென். ஆமென். முன்பிருந்தே நான் உரைக்கவில்லையா, அறிவிக்கவில்லையா? ஆமென். ஆமென் நீங்களே என் சாட்சிகள். ஆமென். என்னை என்று வேறு கடவுள் உண்டோ? ஆமென். நான் அறியாத கற்பாரை வேறு உண்டோ? ஆமென். கருப்பையில் உன்னை உருவாக்கிய உன் மீட்பரான ஆண்டவர் கூறுவது இதுவே, அனைத்தையும் படைத்த ஆண்டவர் நானே. ஆமென். யார் துணையுமின்றி நானாக வானங்களை விரித்து மண்ணுலகை பரப்பினேனே. ஆமென். ஆமான் பாருங்களே, என் ஊழியன் யாக்கோபை முன்னிட்டும் நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரேல் பொருட்டும் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன். ஆமென். ஆமென். நீ என்னை அறியாதிருந்த உனக்கு பெயரும் புகழும் வழங்கினேன். ஆமென் அல்லேலூயா. அறியாதிருந்தும் பெயரும் புகழும் வழங்கினார். நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆண்டவரை தேடுற பிள்ளைக்கு
அதனால தான் சொல்கிறாரு, அறிவியுங்கள், உங்கள் வழக்கை ஆமென். எடுத்துரையுங்கள், உங்களுடைய கம்ப்ளைண்ட் எல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்றாக சிந்தித்து முடிவெடுங்கள். ஆமென். உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனையா, ஏதாவது ஒன்றா குடும்பம் ஒன்றா உட்காந்து ஒரு முடிவெடுக்க சொல்கிறார். இன்றைக்கி யார் முடிவெடுக்கிறார்? நான் எடுத்த முடிவு நான், நீ எடுத்த முடிவு நீ ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், அங்கே ஒரு பக்கம், இங்கே ஒரு. என்னைக்காவது உட்காந்து முடிவு எடுக்கிறோமா? இல்லையே. அந்த சிஸ்டமே இல்லையே. நான் ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம், நான் சொல்கிறது கரெக்டு, நீ சொல்கிறது கரெக்டு, யார் சொல்கிறது? நான் பார்த்துக்கிறேன். ஒன்றாக சிந்தித்து முடிவெடுக்க இன்னைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். ஆமென். அல்லேலூயா. உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன். ஆமென். நானே உங்களை சுமப்பேன். ஆமென். நானே விடுவிப்பேன். ஆமென். ஆமென். கலகம் செய்வோரை இதை நினைவில் கொள்ளுங்கள், கவனத்தில் வையுங்கள். ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் உண்மையோடு தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. ஒரு பிள்ளை தந்தையிடம் பார்த்து, நீ ஏன் இப்படி என்னை பிறப்பித்தீர் என்றும், தாயிடம் நீர் என்னை ஏன் இப்படி பெற்றெடுத்தாய் என்று வினுபவனுக்கு ஐயோ கேடு. அல்லேலூயா. ஐயோ கேடு. ஆமென். அல்லேலூயா. ஆனால் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய வாய் அசை போட்டே இருக்கணும். ஆமென். ஆமென். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமுமே கிருபையால் நடத்திடுமே. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில், என் உயிரை கொடுத்து நேசித்தோர் வெறுக்கையிலே, நீர் என்னுடையவன் என்று சொல்லி
அழைத்தீரே என் செல்ல பெயரை, நீ என்னுடையவன் என்று சொல்லி. அழைத்தீரே என் செல்ல பெயரை, வளர்த்தீர் இவ்வளவாக, உன்னாம மகிமைக்காக. வளர்த்தீர் இவ்வளவாக, உன்னாம மகிமைக்காக. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வேகமாய் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆமென். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆமென். அப்படியே 2 கொரிந்தியர் 1:18 வேறு ஒரு வாசிக்கலாம் வேகமாய். ஆமென். நான் ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் உங்களிடம் பேசுவதில்லை. கடவுள் உண்மையுள்ளவராய் இருப்பது போல் நான் சொல்வதும் உண்மையே. ஆமென். ஆமென். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமுமே கிருபையால் நடத்திடுமே சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில், ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில், நான் உன்னை அழைத்தேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உதரத்திலிருந்தே உன்னை தாங்குகிறேன், கருவிலிருந்தே உன்னை சுமக்கிறேன், உன் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன், நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன், உங்களை உருவாக்கி நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன் என்ற தேவனை நான் உம்மை நேசிக்கிறேன். நேசிக்கிறோமா? என் உயிருள்ள நாட்கள் எல்லாம், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். ஏன்னா என்ன தாங்குறாரே, உதரத்திலிருந்து என்னை தாங்குறாரே, கருவிலிருந்து என்னை சுமக்கிறாரே, என் வயசு முதுமை வரைக்கும் என் கூடவே இருக்கிறாரே, என் அரை வயது வரைக்கும் என்னை சுமந்துட்டே இருக்கிறாரே, என்னை தாங்கிறாரே. நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன், விடுதலையின் நாயகன். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. உன் முதுமை வரைக்கும் நான் அப்படி இருப்பேன், நரை வயது வரைக்கும் நான் உன்னை சுமப்பேன், நானே உன்னை தாங்குவேன், நானே சுமப்பேன், நானே விடுவிப்பேன். அப்ப என்ன சொல்றாரு? எல்லை நாட்டோரே எல்லாரும் ஏன்ட்ட திரும்பி வாங்க. ஆமென். ஆமென். விடுதலை பெறுங்கள். ஆமென். ஏனெனில் நானே இறைவன், என்னை என்று வேறு எவரும் இல்லை. இல்லை. ஆமென். அல்லேலூயா. என்கிட்ட வா. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடத்தில் வாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறுவேன். ஆமென். ஆமென். பாண்டோட்டு சமூகத்தில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருக்கணும். எங்கப்பா நான் போவேன்? எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும்,
கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயும் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ரவேல் என்னை நீர் மறந்திடுவீரோ. அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். ஆண்டவர் அழகா சொல்றாரு, எனக்கு செவி கொடுங்கள், உதரத்திலிருந்தே உங்களை தாங்குறேன், கருவிலிருந்தே சுமக்கிறேன், உன் முதுமை வரைக்கும் அப்படியே இருக்கிறேன், நரவயது வரைக்கும் நான் உன்னை சுமப்பேன், உன்னை உருவாக்கிய நானே உன்னை தாங்குவேன், நானே உன்னை சுமப்பேன், நானே விடுவிப்பேன்னு சொல்லிட்டாரு. நீ ஏமா பயப்படுற? இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் யாருக்காவது இருக்கா? ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றார். என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. பால் குடிக்கும் மகவை தாய் மறப்பாளோ, கருத்தாங்கிறவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ. இவர்கள் மறந்திடணும், நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஆமென். 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 மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ, அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினீர். மேற்கிற்கு கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ, அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினீர். அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினீர். அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. ஆமாம் பாந்தர்களே, தாய் மறந்தாலும் நம்மை மறக்காத தேவன், தந்தை வெறுத்தாலும் நம்மை வெறுக்காத தேவன். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க ஆண்டவர் சமத்துல. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், என்றும் செய்பவர், என்றும் செய்பவர். மறந்து போகாத. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சமூகத்தில் அப்படியே கண்களை மூடி, கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு, கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன், என் மனதின் கோவிலிலே உன்முகம் கண்டேன். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன், என் மனதின் கோவிலிலே உன்முகம் கண்டேன். உன்முக அன்பில் உருகி போகிறேன், எந்தன் மனம் உன்னிரவை பாட கேட்கிறேன். உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன், என்ன வேண்டுவேன்? இயேசு தெய்வமே, உன்னை நான் பிரியா வரமாய் வருவாய், அருள் புரிவாய். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன், என் மனதின் கோவிலிலே உன்முகம் கண்டேன். உன்முக அன்பில் உருகி போகிறேன், எந்தன் மனம் உன்னிரவை பாட கேட்கிறேன். உன்னை கண்டபின் என்ன வேண்டுவேன், என்ன வேண்டுவேன்? இயேசு தெய்வமே, உன்னை நான் பிரியா
வரமாய் வருவாய் அருள் புரிவாய்ன்னு சொல்லி இதை கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, நிறைவாய் நீர் ஆசீர்வதியும். உன் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன், நரை வயது வரைக்கும் நான் உன்னை சுமப்பேன், உன்னை உருவாக்கிய நானே உன்னை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன் என்ற வாக்குத்தத்தம் ஆமென். அல்லேலூயா. கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.